வைகாசி விசாகம். தமிழர்களின் கடவுள் என்று போற்றப்படும் முருகப்பெருமான் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. தெய்வீக சக்தி கொண்டு தீமையை அழிக்கவும் மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கவும் அவர் பிறந்தார். ஆகவே இந்நாள் மிகவும் சிறப்பான புனித நாளாக கருதப்படுகிறது. புராண கதைகளின்படி சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்து 6 அழகான குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் அன்னை பார்வதி தேவி அவர்களை அணைத்த போது அவர்கள் ஒரே உருவமாக 6 முகங்களுடன் கூடிய முருகனாக மாறினார். முருகா முருகா நீயே எனக்கு குருவாய் வருவாய் நிறையாய் அருள்வாய். இந்த தெய்வீக நிகழ்வை நினைவு கூறும் நாளே வைகாசி விசாகம். முருகப்பெருமான் ஞான பண்டிதன் என்று அழைக்கப்படுகிறார். அறியாமை என்ற இருளை அகற்றி மெய்ஞான ஒளியை வழங்கும் தெய்வம் அவர். இந்த நாள் ஞானத்தை பெறும் புனித நாளாகும். வி என்றால் உயர்ந்தது, சாதம் என்றால் வழி அல்லது நிலை, அதாவது உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டும் நட்சத்திரம் தான் விசாகம். முருகனின் அறுபடை வீடுகளான திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை உள்ளிட்ட கோவில்களில் இந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். இதே வைகாசி விசாக நாளில் வைணவத்தில் புகழ் பெற்ற நம்மாழ்வார் அவர்களும் அவதரித்தார். அதிகாலையில் நீராடி முருகனை மனமாற பூஜிப்பது சிறப்பு. பால், பன்னீர், இளநீர் போன்றவற்றால் முருகனுக்கு அபிஷேகம் செய்வது மன தூய்மையை அளிக்கும். முருகா சரணம், அழகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், குருவே சரணம், திருவே சரணம், முகனே சரணம், விமலா சரணம். பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி போன்றவற்றை எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்துவார்கள். தயிர் சாதம் வழங்குதல் அல்லது தண்ணீர் பந்தல் அமைத்தல் மிகப்பெரிய புண்ணியம் என கருதப்படுகிறது. பாரெல்லாம் உன் புகழை பாடி வருவோம், ஊரெல்லாம் உன் புகழை பரப்பி வருவோம். 10 மலை கந்தனுக்கு, தண்ணீர் மலை முருகனுக்கு காவடிகள் தூக்கியே ஆடி வருவோம். பழனி மலை பாலனுக்கு, சுவாமி மலை முருகனுக்கு காவடிகள் தூக்கியே பாடி வருவோம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம், பகைவர்களை வெல்லும் சக்தி, மனதைரியம் பெறலாம். ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பெற முருகனை இந்நாளில் வழிபடலாம். முருகன் அருள் நம்மை வெற்றியின் பாதையில் நடத்தும் என்று நம்பப்படுகிறது. வைகாசி விசாகம் என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல, அது ஞானம், பக்தி மற்றும் தெய்வீக ஒளியின் திருநாள். இந்த புனித நாளில் நாம் எல்லோரும் நல்ல எண்ணங்களுடன் முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.